Praise the Lord. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். இந்த நாள் உபவாச நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக, கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் நம்ம மத்தியில் இறங்கும்படியாக, இருக்கிற இடங்களை நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை வெறுமையாக்குகிறோம் கர்த்தாவே. நீர் பெருகவும் கர்த்தாவே, நாங்கள் சிறுகவுமாக ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக உடைய திரு சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அளவில்லாத பிரசன்னம் கர்த்தாவே, அளவில்லாத கர்த்தாவே அபிஷேகம் ஆண்டவரே, அளவில்லாத கர்த்தாவே வல்லமை ஆண்டவரே, ஒரு மகிமை கர்த்தாவே இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தாவே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. ஹல்லேலூயா. வறண்டு போன நிலங்களை கர்த்தாவே நீரூற்றாய் மாற்றுகிற தேவன், இந்த ராத்திரி வேதத்தில் கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நாங்கள் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஒரு தாகத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா வாய்களை திறந்து நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரு ஆவியானவரே, வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிறவரே கர்த்தாவே, எங்கள் இதயங்கள் கர்த்தாவே விடாய்த்து போயிருக்கிறது ஆண்டவரே. ஜீவ நதியினால கர்த்தாவே நீர் எங்களை ஊற்றும்படியாக ஒரு தாகத்தோடு நான் வந்திருக்கிறேன். இயேசுவே ஆவியானவரே, கிரியை செய்வீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் நாமத்தில் நீர் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேற எதையும் கேட்கவில்லை அப்பா, நாங்கள் வேற எதையும் கேட்கவில்லை ஆண்டவரே. உம்மிலே கர்த்தாவே நாங்கள் பலன் அடையும்படியாக, உம்மிலே கர்த்தாவே நாங்கள் மகிமை அடையும்படியாக ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தாவே நாங்கள் உணரும்படியாக, இந்த அபிஷேகத்தை கர்த்தாவே உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றுங்க என்று சொல்லி நாங்கள் தயவாய் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆதியிலே இருந்த கர்த்தாவே அந்த அபிஷேகம் வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களிடத்துல கர்த்தாவே அது புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மிலே நான் பலன் கொள்ளும்படியாக, உம்முடைய வார்த்தையிலே கர்த்தாவே நான் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரே, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாவே கர்த்தாவே நாங்கள் கடந்து செல்லும்படியாக தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். பெரியோர் மீதும் சிறியோர் மீதும் ஊற்ற வேண்டுமே, காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண
யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை மரங்களை போல் ஆமென் ஆண்டவரே. ஒரு கனி தரக்கூடிய ஆண்டவரே ஒரு அபிஷேகம். ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும். சதையான இதயத்தை பொருத்திட வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும். சதையான இதயத்தை பொருத்திட வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனன்றி வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனன்றி வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றி. ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். பெந்தைக்கோஸ்த பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினி. பெந்தைக்கோஸ்த பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினி. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் முந்த நாவியா. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் இந்த நாவியா. உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே. அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ஆவியில் கொடைகள் வேண்டுமே. அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு நாவிலே. உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே.
உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் பலமாய் இறங்குவீராக. அபிஷேகத்தை கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் சிரசின் மேல் ஆண்டவரே, ஆரோன் சிரசில் ஹல்லேலூயா ஊற்றினதே ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மீது ஆண்டவரே அது புரண்டு ஓடும்படியாக ஓ இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ரைட் நவ இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே கடந்து வருவதாக. ஒரு விசுவாசத்தோடு ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா அதற்காக ஏங்குகிறதப்பா. பாஷையிலே கர்த்தாவே நாங்கள் நிறைந்து துதிக்க வேண்டும். அந்நிய பாஷைகளை கர்த்தாவே வியாக்கியானங்கள் செய்யும் கிருபைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா நான் இதற்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்காக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல 120 பேர் அந்த மேல் வீட்டறையில கூடும்போது பரிசுத்த ஆவியானவர் உடனே இறங்கி வரவில்லை. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரே சரீரமாய் ஹல்லேலூயா கர்த்தருக்கு நேராக அவர் வாய்களை திறந்து ஹல்லேலூயா கர்த்தரை துதிக்கும் போது மாத்திரமே ஹல்லேலூயா கர்த்தர் பலமாய் ஹல்லேலூயா இறங்கினார் அல்லவா. அந்த அனுபவம் கர்த்தாவே இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தாவே நான் வாஞ்சிக்கிறேன் என்று எத்தனை பேர் ஹல்லேலூயா ஒரு ஆசையோடு ஒரு வாஞ்சையோடு ஹல்லேலூயா எத்தனை பேர் சொல்ல முடியும். அப்பா அதே ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, அதே ஒரு வல்லமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு புதிய பாஷைகளை கர்த்தாவே என் நாவிலே போடுவீராக. என் நாவிலே போடுங்க கர்த்தாவே. அந்நிய பாஷைகளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கர்த்தாவே, உம்மை பாட கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மோடு ரகசியங்களை பேச கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் பக்தி விரித்தடையும்படியாக அதை செய்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அல்லவா. கர்த்தாவே எங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரே நான் பக்தி விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் கர்த்தாவே போதும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஹல்லேலூயா மறுரூபமாக்க வேண்டிய கர்த்தாவே ஒரு அனுபவம் ஆண்டவரே. இன்னும் ஒரு மேலான அனுபவத்துக்கு கர்த்தாவே நான் கடந்து செல்ல ஆயத்தமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வல்லவை தேவை தேவா, வல்லவை தாரும் தேவா, தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனென்றி, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனென்றி, உப்பவாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. உப்பவாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை.
உலகத்தோடே ஓ ஆவியானவரே கொஸ்தேனாலில் போல எரிதான உலகத்தோடே வல்லமையாக வரங்களினாலே நிரப்பும் வல்லமையாக வரங்களினாலே நிரப்பும் பொலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை விற்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவி விற்கப்படும் நாளுக்கென்று பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இயேசுவே பிதாவே என்று எல்லோரும் இருக்கிற இடங்களில் உற்சாகமாக கரங்களை தட்டி சத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா மாறியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியே மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உலகத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க பாத்திரம் வழிந்தோடு நிச்சலால மூழ்கியே சரந்தில் மாகிய எந்த நாவை தீர்த்திடோ உச்சப்பாட வேண்டுமே உலகத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே உச்சப்பாட வேண்டுமே உலகத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உலகத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உலகத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஆதி அப்போஸ்தல காலத்தில் ஊற்றின அதே அபிஷேகம் கர்த்தாவே எங்களிடத்தில் ஆண்டவரே இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே நீர் ஊற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரசனத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உடைய ஆழங்களை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான கர்த்தாவே மனப்பக்குவங்களை ஆண்டவரே மன கண்களை கர்த்தாவே நீர் திறக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடன்படிக்கை கர்த்தாவே நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே கைவிடாதபடிக்கு கர்த்தாவே ஹல்லேலூயா எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக, எங்களை ஆட்கொள்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. உடைய கரத்துல கர்த்தாவே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. Thank you, Lord. கர்த்தர் நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. நம் 12வது நாளிலே இருக்கிறோம். Amen. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். எல்லாரும் மைக்ஸ் ஆன் பண்ணி, எல்லாரும் மைக்ஸ் ஆன் பண்ணி. Amen. Hallelujah. Hallelujah. பரிசுத்த நம்மளோடு நாளில் இடைப்பட போகிறார். எல்லாரும் மைக்ஸ் ஆன் பண்ணி ஸ்தோத்திரிப்போம். Amen. Hallelujah. ஒரு முக்கியமான நாளிலே நாம் இருக்கிறோம். Amen. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஸ்தலத்திலே கூடி வந்திருக்கிறோம். தூப பலிபடுத்தற்காக மன்றாடும்படியாக சுகந்த ஒருமனப்பட்டவர்களாக கூடி வந்திருக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஆவிலே ஒன்றாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். Amen. Hallelujah. தேவனோடு இணைந்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவி நம்மளோடு தெளிவாக Amen. Hallelujah. ஆவினவர் சொன்ன ஒரு காரியம், இந்நாள் நம்ம 12வது நாளிலே இருக்கிறோம். Amen. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. நாளிலே நம்ம ஜபதூபங்களை ஏறெடுக்கும்படியாக Amen. Hallelujah. தூப பலிபடுத்தற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். Amen. Hallelujah. இந்த நாள் நம்ம ஏறெடுக்கிற next 10 days, அடுத்த 10 நாட்கள் Amen. தெய்வ சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜபங்கள் ஒரு புதிய காலத்தை உருவாக்க போகிறது. Amen. அந்த புதிய அபிஷேகத்தை ஊற்ற போகிறது. Amen. Hallelujah. 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 இந்த 12 வயது அந்த பெண், அந்த சிறு குழந்தை, அந்த பெண் இறந்து இயேசு உயிர்ப்பித்தார். Hallelujah. ஒரு புதிய ஜீவனை கொடுத்தார். God gave her, and Jesus gave her a new life. Amen. Hallelujah. ஒரு புதிய காலத்தை உருவாக்கி கொடுத்தார், புதிய ஜீவனை கொடுத்தார். இந்த ஜபங்கள் ஒரு புதிய காலத்திற்குள்ளாக அந்த கடைசி கால அபிஷேகம் பின்மாறி மலை ஊற்றுவதற்கு இந்த காலத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. சகலத்தை மதினத்தின் காலத்திலே தேவன் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். Amen. Hallelujah. அப்படியே நாளிலே நாம் ஏறெடுக்கிற ஜபம் இந்த பூமியிலே ஒரு புதிய காலத்திற்குள்ளாக, அபிஷேகத்திற்குள்ளாக, பின்மாரின் காலத்திற்குள்ளாக, அறுவடன் காலத்திற்குள்ளாக, இத்தனை நாட்கள் மறித்து கடந்த சபைகள் Amen. Hallelujah. Rishabandara Ritaradandara Lagadara Amen. Hallelujah. மறித்து கடந்த சபைகள், மறித்து கடந்த விசுவாசிகள், ஊழியங்கள் தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். Amen. தூப கலசங்கள், தூப கலசங்கள், தூப கலசங்கள் நிறையப்படும்படியாக Hallelujah. அந்த காலத்திற்குள்ளாக நம்ம வந்து விட்டோம் தேவன் சொல்லுகிறார். Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord. தீர்க்கமாக ஆவதற்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உள்ளான மனிதனிலே பலனடைந்தவர்களாக இன்னும் விசுவாசம் வர்த்திக்க செய்யும்படியாக இன்னும் விசுவாசத்தோடு இந்த நாளிலே ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். We are the people to bring that rain down. நீங்களும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம தான் தேவன் முன்குறித்த ஜனங்கள். நம்மள தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. அந்த தூப பலிபடுத்தற்கு முன்பாக Amen. Hallelujah. ஆவியோடும் வசனத்தோடும் தூப பலிபடுத்தற்கு முன்பாக தெய்வ சமூகத்திலே நம்ம மன்றாடி ஜெபிக்க போகிறோம். Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Holy Ghost. Thank you, Holy Ghost. நம்ம கண்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டு கடந்த 4 நாட்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் வளைகுடா பகுதி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. இஸ்ரவேலை பார்த்தீர்கள், ஆனால் போர் மூலம் சூழ்நிலை வந்து விட்டது.
தேவன் இந்த காரியங்கள் நம்ம நன்கு எச்சரித்தார். இந்த எலெக்ஷன் முடிந்த காலத்திலே சில காரியங்கள் நடக்கும் என்று தேவன் தெளிவாக இடைப்பட்டார். கண்களுக்கு முன்பாக ஆரம்பித்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் நியூஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது குறையும் பார்த்தார்கள், அது இன்னும் அக்ரிவேட்டாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் அந்த அரேபிய ஜனங்கள் இஸ்ரவேல் குடும்பத்தை கொலை செய்திருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. Public lynching has happened. Jews are murdered on the streets. பயங்கரமான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. நம்ம இந்த காலத்திற்குள்ள ஒரு நெருக்கத்துல காலம் வந்து விட்டோம். ஒரு பக்கம் கொள்ள நோய்கள் மரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, மறுபக்கம் யுத்தம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சபை தேவ சமூகத்திலே அந்த தூப பலிபீடத்திற்கு முன்பாக காதறியானது சாதாரண ஜபம் இல்லை. இந்த ஜபத்திற்கு ஒரு வித்தியாசம் காண வேண்டும். நம்ம வெளிப்படுத்த ஜபத்திற்கும் ஆமென், ஹல்லேலூயா. When you pray from the outer courts is different when you come to the holy place and before the altar of sacrifice. அல்லது மகா பரிசுத்த தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக தான் அந்த தூப பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதற்கு முன்பாக நின்று ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாவின் சிந்தையோடு நம்ம இருக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமென். ஒரே ஒரு ஸ்லைடு நான் ஷேர் பண்ணுகிறேன். Thank you, Lord. இந்த தூப பலிபீடம், ஆமென், ஹல்லேலூயா, அது இருக்கிற இடம் எங்கென்றால் மகா பரிசுத்த ஸ்தலம்க்கு முன்பாக, அந்த திரைச்சலைக்கு முன்பாக இந்த தூப பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்பொழுது மரித்து உயிர்த்தெழுந்து சிங்காசனத்தில் ஏறினார், பரலோகத்துக்கு ஏறினாரோ திரைச்சல் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆமென், which means we have a direct access. Amen, hallelujah. Thank you, Lord. யாத்திரை 30ஆம் அதிகாரம் யாத்திரை 30ஆம் அதிகாரம் 1 10 வசனம் இது எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம 7 9ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியும் ஊற்றவும் வேண்டாம். 8ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. 10ஆவது வசனத்துல கடைசி பாகம் சொல்லுகிறது, இது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. காலையும் மாலையிலும் எல்லா வேளையிலும் தூபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். அன்னதினமும் தலைமுறையாக இது செய்ய வேண்டும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிட்ட ஒரு கட்டளை இது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திலே நம்ம மன்றாடி ஜெபிக்க போகிறோம். It is an intercession prayer. Amen, hallelujah. பலிபீடத்திலே நின்று hallelujah தேவ சமூகத்திற்கு முன்பாக ஒரு மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம். Amen, hallelujah. அந்த intercession அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சாதாரண ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் இதற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. Amen, hallelujah, hallelujah, hallelujah. இயேசு இந்த நாளில் he is an intercessor at the heavenly place. பரமேறிய பொழுதும் நமக்காக பிதான் வலது பார்சத்திலே இந்த நாளிலும் மன்றாடி கொண்டிருக்கிறார். Amen, hallelujah, hallelujah. He is a high priest of our confession. He is a high priest of our intercession. Amen, hallelujah. நான் 4 பாயிண்ட்ஸ் மத்தியிலே நான் கொடுக்க விரும்புகிறேன். An intercession is one who reminds the Lord of promises and appointments yet to be met and fulfilled. வசனங்கள் குறிப்புண்டு நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. An intercession is one who reminds the Lord of promises and appointments. Amen, hallelujah. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை தெய்வ சமூகத்திலே அது ஞாபகப்படுத்திக் கொண்டு தூப கலசங்கள் நிரம்பும்படியாக ஒரு ஜெபிக்கிற ஜெபம், மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவது, an intercession is one who takes up a case of justice before God on behalf of another. நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபமும் the courtroom prayer. நம்ம சிஸ்டர் ஏஞ்சலிக் அவர்களும் இதை குறித்து ஏப்ரல் 1 மாதம் இந்த காரியத்தை குறித்து பேசியிருந்தார்கள்.
நாளை தினத்திலே இந்த குறித்து ஆழமாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். What in the courtroom prayer? Hallelujah. An intercession is one who takes up the case of justice before God on behalf of another. Amen. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஹல்லேலூயா தேவனுடைய சந்நிதியிலே பிரவேசித்து ஹல்லேலூயா நமக்கு நியாயபதியாக அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் பேசும் என்று ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலாம், அவருடைய ரத்தம் பேசுகிற ரத்தம். இந்த மூன்றும் சேர்ந்து தேவ சமூகத்திலே நாம் நின்று ஜெபிக்கிற ஜெபம். இதை குறித்த நாளை தினத்திலே ஆழமாக நம்ம தியானித்து ஜெபிப்போம். மூன்றாவது, the intercession is one who makes up the hedge, builds up the wall in the time of battle. எசேக்கியேல கொடுக்கப்பட்டிருக்கு 13ஆம் அதிகாரத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆமென் ஹல்லேலூயா திறப்புகளை ஜனங்களை காக்கும்படியாக திறப்புகளை கட்டி ஆமென் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். கடைசியாக intercession is one who stands in the gap between God's righteous judgments that are due and the need for mercy on the people's behalf. அவன் திறப்பில் நிற்கிறேன், நான் ஒருவனை காணேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மோசே அப்படியாக ஜெபித்தான், ஆபிரகாம் அப்படியாக ஜெபித்தார். ஆரோன் தூப கலசத்தை கொண்டு போய் வாதின் மத்தியிலே தூப கலசத்தை கொண்டு போனான், வாதை நின்று போனது. ஆமென். தேவனுடைய நியாய தீர்ப்பை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நியாய தீர்ப்பு நிறைவேறா ஜனங்கள் மீது அந்த அழிவு வராதபடிக்கு திறப்புல நின்று மன்றாடி அந்த தீர்ப்பை மாற்றி எழுதுகிற ஜெபங்கள், திறப்புல நின்று மன்றாடுகிற ஜெபங்கள். ஆமென் ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி அப்படியாக தேவன் நினிவேக்கு அனுப்பினார். அந்த பட்டணம் நினிவே பட்டணம் மனம் திரும்பினது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளில் நம்ம எதற்காக நம்ம எப்படி நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்க போகிறோம்? இந்த நாளுக்குரிய கருத்து என்ன? ஆமென் ஹல்லேலூயா. What is the main theme of today? நம்ம எப்படி தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா நம்ம இந்த காலத்திற்கு என்ன காரியம்? ஆமென். நம்ம எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அபிஷேகத்திற்கு கடைசி கால அபிஷேகத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பின்மாரி மலை ஆமென் ஹல்லேலூயா. பின்மாரி மலை ஆமென் ஹல்லேலூயா. The latter rain and the latter glory. முந்தின நாளத்தின் மகிமை பார்க்கலாம், இந்த நாளத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அப்ப இந்த நாளிலே அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய 7 ஆவியானவரோடும் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய 7 ஆவியின் பலத்தோடும் வசனத்தோடும் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனத்தோடும் தேவ சமூகத்திலே நம் இருதயத்தில் அதை எடுத்துக்கொண்டு நம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று நாம் விசுவாசித்து அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த தூப பலிபடத்திற்கு முன்பாக நம்ம மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். நன்றாக புரிந்து விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய 7 ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக அந்த குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் இயேசு. அந்த 7 ஆவியும் கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வாக்குத்தத்த வார்த்தைகளோடு நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம் என்று விசுவாசித்து தூப பலிபீடத்திற்கு முன்பாக மன்றாடி நாளில் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்கிறேன். ஆமென். முதலாவது ஒன்று, the confession of faith. எலியா மன்றாடி ஜெபித்தான், விசுவாசித்தான். ஆமென். அவன் கட்டளை கொடுத்தான், மழை நின்றது. மறுபடியும் ஜெபித்தான், மீண்டுமாக மழை பெய்தது. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனை கொடுக்கும் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தைகள் விசுவாசித்து ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது, சக்கரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடும்பங்களின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். Amen. See, before we go into the intercession, we need the spirit of grace. அந்த கிருபையின் ஆவியை பெற்றுக்கொண்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிக முக்கியமான ஜெப குறிப்பு என்னவென்றால் நாளில ஜெபிக்க வேண்டியது. ஆமென். ஆராதனை வேளையிலும் பிரதர் அதை குறித்து சொன்னார்கள், ஒரு மனப்பாடு. ஆமென். இயேசு அப்படியாக கடைசியாக ஜெபித்தார். வசனங்களை குறிப்பாக கொடுத்திருக்கிறேன். வசனங்கள் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு எப்படி ஜெபித்தாரோ இந்த நாளை அதை ஞாபகம் படுத்தி இயேசு சொல்ல போகிறோம். பரலோகத்தின் பலிபீடத்தில் கொடுக்க போகிறோம், தூப கலசத்தில் கொடுக்க போகிறோம். இயேசு நீங்க இப்படியாக ஜெபித்தீர்கள் அல்லவா, நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கோம், நீருடைய மகிமை கொடுத்தேன் என்று சொல்லிக்கிறார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவருக்கு கொடுத்தேன்.
ஆமென். வார்த்தைகளை நினைப்போட்டு நாளிலே நம்ம மன்றாடி செபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை தெய்வ சமூகத்தில் கொண்டு போக போகிறோம். மாம்சமணி யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த வார்த்தைகளும் காலத்தின் பிந்திர முந்தின ஆழத்தின் மகிமை பார்க்கலாம், பிந்தின ஆழத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல சக்கரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பின்மாறி மழையை கேளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் நன்றாக நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே வசனத்தை வாசிப்போம். எப்படி பரலோகத்திலே அந்த தூப பலிபீடத்திற்கு முன்பாக தேவதூதர்கள் தூப கலசங்களை கொண்டு வருகிறார்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 5:8-13 அது கடைசியாக வாசிப்போம். வெளிப்படுத்தல் 8:3-5 வரைக்கும். 8:3-5. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களோட ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. See, this is going to be angelic intervention. Amen. Hallelujah. Hallelujah. அந்த பரிசுத்த ஸ்தலம் நம்ம ஆரம்பிக்கிற பொழுது பரிசுத்த ஆவி நம்மளோடு பேசினார். Angelic visitations, angelic interventions. Amen. Supernatural things will happen. Amen. Hallelujah. நாளை எல்லாரும் ஒரு மனதோடு அந்த ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் ஜெபம் மிகுந்த தூப வர்க்கத்தை Amen. அந்த தூப பலிபீடத்திலே தேவ சந்நிதிக்கு முன்பாக கொண்டு போகும்படியாக தேவ தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே பரிசுத்தவான்களோட ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. தேங்க்யூ. எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். தேவனுக்கு முன்பாக அந்த மிகுந்த தூப ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக ஹல்லேலூயா நம்முடைய ஜெபங்கள் ஆமென் ஹல்லேலூயா எழும்பிற்று விசுவாசத்தோடு இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளோடு தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்து இந்த பின்மாறிய மலையை பார்க்கும்படியாக, பின்மாறி அபிஷேகத்தை பார்க்கும்படியாக மாம்சமன் யாவர் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். மைக் ஆன் பண்ணி 2 நிமிடம் ஸ்தோத்திரித்து ஒவ்வொருத்தருக்காக நம்ம இந்த வசனங்களை வைத்து ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக மிகுந்த தூப வர்க்கங்கள் ஆமென் ஹல்லேலூயா. தூப கலசத்திலிருந்து ஜெப தூபங்கள் தேவனுக்கு முன்பாக நாளை எழும்புகிறது. ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனை கொடுக்கிறது. எஸ் லார்ட். சோதரிக்கிறோம் ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளோடு வருகிறோம் அப்பா. Thank you Lord. மாம்சமணி யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். ஆபிரகாம் தேவனுடைய மகிமை கண்டான். He saw the manifested glory of the Lord and he believed. Amen. Hallelujah. Hallelujah. அந்த காலத்துல இந்த மாதிரி வேற வேதங்கள் எதுவுமே கிடையாது. அப்படித்தானே ஆபிரகாம் காலத்திலே அவன் எதையாவது பார்த்திருக்க வேண்டும். மகிமை பார்த்தான் என்று வசனம் சொல்லுகிறது. எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது. He saw the glory of the Lord. Amen. ஹீப்ரூல doxo என்று உண்டு. The doxo means the manifested glory. அதனால தான் விசுவாசித்தான் ஆபிரகாம். Thank you Lord. Hallelujah. விசுவாசித்துதான் அவன் ஊர் பட்டணத்து புறப்பட்டு கானானுக்கு நேராக அவன் புறப்பட்டு வந்தான். Thank you Lord. அப்படியாக நித்திய கானானுக்குள்ளாக போகும்படியாக வளர்க்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமை நாம் பார்க்க போகிறோம். Thank you Lord. அந்நிய பாஷையில் 2 நிமிடங்கள் எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்து போராட போகிறோம். தூப பலிபீடத்திற்கு முன்பாக தேவ சமூகத்திலே
மன்றாடு மன்றாடு. நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது என்று ஏசியா சொன்னது போல அமெரிக்கா இருக்கலாகாது. அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் நம்ம மன்றாட போகிறோம். இந்த தூப கலசங்கள் தேவனுக்கு முன்பாக தேவதூதர்கள் கொண்டு சொல்லுகிறார்கள். Thank you Lord, thank you Lord. நன்றி சொல்லுகிறோம் ராஜா. We come to the altar of incense, Lord. தூப கலசங்கள் நிரம்பட்டும் தேவனுக்கு முன்பாக. தூப கலசங்கள் நிரம்பட்டும் அப்பா. கர்த்தர் காரியங்கள் நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் மறுமுகப்படுத்துங்க. நாளில் கிருபை ஆவியோடும் விண்ணப்பத்தின் ஆவியோடும் ராஜா நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் பதில் கொடுத்து விடுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஏவப்பட்ட ஒவ்வொருத்தரும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனை நல்லவர் ராஜா. இந்த நாளை எங்களுக்கு தானமாய் தந்து உம்முடைய சமூகத்திலே அப்பா உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் அப்பா. எலியா எப்படி உம்முடைய வார்த்தையின்படியே விண்ணப்பித்தாரப்பா. விண்ணப்பித்த போது நீர் கேட்டு அப்பா யாவையும் அப்பா நன்மையாய் செய்து முடித்த கர்த்தர் ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. இன்னும் எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் தூபம் போல் உம்முடைய சந்நிதியிலே எட்டக்கூடாதபடிக்கு எந்த குறைவுகள் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாகும்படியாக இந்த ராத்திரி வேளையில அப்பா மன்றாடுகிறோம் ராஜா. எங்களுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சந்நிதியில் எட்டக்கூடாதபடிக்கு, அதற்கான பதில் கிடைக்க கூடாதபடிக்கு எங்களிலே எந்த குறைவுகள் இருந்தாலும் ராஜா அந்த ராத்திரி வேளையில சமர்ப்பிக்கிறோம் ராஜா. உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. அந்த மாம்சத்தை மாம்சம் நொறுக்கப்படட்டும். ஆவிலே அனலா எழும்பும்படியா இந்த மாம்சம் தடையாக காணப்படுமே, ஆனால் இது நொறுக்கப்படணும் ராஜா, நொறுக்கப்படணும். இந்த ராத்திரி வேளையில ராஜா உடைய பாதத்திலே இருந்து மன்றாடுகிறோம் ராஜா. பாடுள்ள மனிதனாயிருந்தும் எலியா கருத்தாய் வேண்டிக் கொண்ட போது அப்பா வானம் அடைக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது, அந்நிய பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டது. இந்த நாளிலே அந்நிய பலிபீடங்கள் தகர்க்கப்பட வேண்டும். உம்முடைய பலிபீடங்கள் எழும்ப வேண்டும். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்ன வார்த்தையின்படியே சபைகளிலே எங்களிலே இருக்கிற அந்நிய பலிபீடங்கள் தகர்க்கப்படட்டும். அக்கினி இறங்கட்டும். மழையாய் பனியாய் இறங்கட்டும் ராஜா. உம்முடைய மகிமையை காணும்படியாய் இந்த ராத்திரி வேளையிலே திறப்பிலே ஒருமித்து நாங்கள் நிற்கிறோம். ஒரு மனதோடு நிற்கிறோம், விண்ணப்பிக்கிறோம் ராஜா. ஒரு அசைவு, ஒரு அபிஷேகம், ஒரு பின்மாறி மழை, கையளவு மேகம், பெருமழை உண்டானது போல இந்த வேளையில ராஜா பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறபடினால இந்த ராத்திரி வேளையில நாங்கள் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருவீர் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து மன்றாடுகிறோம் ராஜா. அப்பா ஹல்லேலூயா. உம்முடைய செவி திறந்திருக்கிறது அல்லவோ ராஜா. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அல்லவோ ராஜாவே. நாங்கள் மன்றாடுகிறோம்.
நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. உம்முடைய வார்த்தையின்படியே அப்படியே ஆகட்டும் ராஜா, ஆகட்டும் ராஜா. அப்பிரச்சனமற்ற எங்களை நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ நீர் அதை செய்து நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. எதற்காக தெரிந்து கொண்டு இப்படி நீர் ஒரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியும் ராஜா. அப்பா, நீர் செய்ய நினைப்பது தடைபடாது என்பதையும் அறிந்திருக்கிறோம் ராஜா. நீர் செய்வீர், நீர் செய்வீர், நீர் செய்ய வேண்டும், நீர் செய்ய வேண்டும் ராஜா. அப்பா ராஜா, இறங்குங்க, இரக்கம் செய்யுங்க ராஜா, இரக்கம் செய்யுங்க ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமே தரிசிக்க முடியாது. இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய இன்னும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, இன்னும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எஸ் ராஜா, ஒரு அதிகாரம் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அற்புத அடையாளங்கள் நடக்கும்படியாய் சபைகளில் எங்களை இருந்து மகிமைப்படும்படியாய் எஸ் ராஜா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இன்னும் தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய், நீர் பெருகணும், இன்னும் பெருகணும். உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ராஜ், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எங்கு எந்த இடத்திலே போய் நின்றால் உம்முடைய பிள்ளைகளை அறிய வேண்டும். நீர் எந்த இடத்தில் எல்லாம் போய் நின்றீரோ உம்மிடத்தில் இருந்து அந்த வல்லமை புறப்பட்டதை ஜனங்கள் கண்டிருக்கிறார்கள் அப்பா. எப்பொழுதெல்லாம் நீர் செபித்து கடந்து சென்றீரோ உமக்கு பின்பாக திரளான ஜனங்கள் வந்தார்கள். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா நடக்காதா என்று அப்படியாய் உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் வர வேண்டும், கூட்டம் கூட்டமாய் வர வேண்டும், ஜாதிகளும் ராஜாக்களும் வர வேண்டும். அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும் ராஜா. ராஜா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலரை தான் நீர் தெரிந்து கொண்டு அவர்களை தான் நீர் அதிகாரப்படுத்தி நீங்கள் போங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அனுப்பினீர். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், அப்படிப்பட்ட ஒரு அதிகார அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு கிருபை நாவ் எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ராஜா. இந்த ராத்திரி வேளையில எப்படி ஒரு மனதோடு மேல் வீட்டறையிலே கூடியிருந்து இயேசு உம்மை மகிமைப்படுத்தி ஜெபித்தார்களோ அந்த இடத்திலே இறங்கின அந்த வல்லமை, அந்த இடத்திலே இறங்கின அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கே இருந்தாலும் ஒரு மனதோடு இருக்கிறோம். யார் யாரெல்லாம் ஒரு மனதோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் இந்த ராத்திரி வேளையில ஊற்றப்படட்டும் ராஜா. ஓ மேக்கேரியா சபோத்வரியா பலபா ரியக்க ஜீக்கரியா பபபபலவரி தேதிரி திரி 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 அபபப சுத்தரியா லபபபப ஏக்கச்சே திரி திரி திரியா ஏஷக்கெத்துரியா பபபபபப ஏஷா தா 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 தலா பப கபப உலிமா மமதல பலபர் விஷா தொலிபதி ரியாலத லூரி பபபக்கே ரக் பபபப எஸ் ரக்கனி எஸ் ரக்கனி அபிஷேகம் ஜெயம் கொள்ள, பூமியிலே ஜெயம் கொள்ள, ஜனங்கள் மத்தியிலே ஜெயம் கொண்டு எழும்ப அதிகாரம் உண்டாகட்டும் ராஜ், அதிகாரம் உண்டாகட்டும் ராஜ். ராத்திரி வேளையில அதிகாரப்படுத்துவீராக ராஜ். ஒவ்வொருவர் மேலும் இந்த மழை பின்மாறி மழையை ஊற்றுவீராக ராஜா. எஸ் கருத்தாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எஸ் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஆம், ராத்திரி வேளையில இது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ராஜா. எங்களை அதிகாரப்படுத்தினதற்காக நன்றி ராஜா. இந்த மாம்சத்திலிருந்து
எழும்புகிற அந்த கிரியைகள் எல்லாம் நீர் அழித்ததற்காக நன்றி ராஜா. அப்பா, மகிமையாய் நீர் பயன்பட செய்ய போறதுக்காக நன்றி. இன்னும் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் ராஜா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமாய் கெஞ்சுகிறோம். பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபிக்கலாம், ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கேக்குதுங்களா? எஸ் பிரதர், கேக்குது பிரதர். ஆடிபிள். நன்றியோடு சொல்கிறோம் அப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே முன் குறித்து முன் அறிந்து அழைத்திருக்கிறார். சத்தமா பேசுங்க. ஆண்டவரே, எங்களை அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா நீர் அழைத்திருக்கிறீர். நீரே முன்னின்று எங்களை நடத்தி செல்கிறப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவி. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்றி நலமுடன் நடத்துவி. அல்லேலூயா. சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவி. ஆமென். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவி. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் நீதி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் நீதி புஷ்பம் போல். Yes, Lord. என்றென்றும் உருவாக்குவே. இருந்தயுமே நம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவே. நாம் தகப்பன் அழைத்தவர் நீராப்பா, முன்னின்று எங்களை நடத்துவீர். சகலத்தின் நன்மைக்கென்றே எங்களை சாட்சியாய் முடித்திருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ் லார்ட். மக்களை கவரக்கூடிய அந்த லீலி புஷ்பத்தை போல ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களுடைய சாயலாக மாற்றுவத தேவன். அப்பா, உங்களுடைய சித்தத்திற்கு இந்த நாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா தாப்பனே, எலியா அதை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்த போதும் அவன் செபித்த பொழுது ஆண்டவரே அப்பா 3 வருஷமும் 6 மாதமும் ஆண்டவரே மழையை தடுத்து கொண்டீர். அதே போல மீண்டும் அவன் முக்கமாய் செபித்த பொழுது வானத்தை பிளந்த ஆண்டவரே மழையை திருமலையை பெய்ய வைத்தார். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்பா தாப்பனே, அப்பா தாப்பனே, ஒவ்வொரு ஆண்டவரே தாப்பனே, எஸ் லார்ட், நீர் முன்னறிந்து எங்களை அழைத்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எஸ் லார்ட். அந்தகார இருளில் ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வரவழைத்த உங்களுடைய அந்த புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாய் அப்பா எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். அப்பா ராஜ்ய ஆசாரியனாகும். அப்பா எஸ் லார்ட், பரிசுத்த ஜாதியாகவும் உங்களுடைய சொந்த ஜனமாகவும் ஆண்டவரே
எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். உடைய கிருபையின் ஆவியின் ஆண்டவரே அந்த விண்ணப்பங்கள் செய்யக்கூடிய ஆவியினால எங்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்க ராஜா. நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா. அப்பா தாப்பனே அந்த ஒருமனத்தினுடைய ஆவி ஆண்டவரே அப்பா இணைத்து போடட்டும். Yes Lord, let the power of your Holy Spirit bind us together, bind us together in one cord. Hallelujah, the cord of love. அப்பா தாப்பனே அன்பின் கயிற்றுகளினால் ஆண்டவரை ஒருமனத்தின் ஆவியினால எங்கள் இருதயங்களை இந்த வேளையில் வெற்றி போடுகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. Yes Lord, ஹalleluya. அப்பா தாப்பனே இதுதான் உம்முடைய சுத்தமாக இருக்கிறது அப்பா. உம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றோடு நீர் ஆண்டவரே ஒன்றாக இருப்பதை போல அப்பா உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய ஜனங்களாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் உம்முடைய நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சுத்தமாக இருப்பதற்கு இந்த கடைசி நாட்கள் முன்னிருந்த ஆலயத்தை காட்டிலும் அந்த ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் ஆண்டவரே இந்த பின்னாட்டில் ஆலயத்தின் மகிமை ஹalleluya நீர் பெருக வல்ல செய்வதேவாய். இந்த கடைசி நாட்களுடைய அபிஷேகம் ஹalleluya தேசங்களை அசைவிக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமும் நிச்சயமா இருக்கிறது ராஜா. Yes Lord, hallelujah. ஒரு பெருமழையாய் Yes Lord, hallelujah. ஒரு பெருமழையாய் ஆண்டவரே அப்பா தாப்பனே. Yes Lord, ஒரு அக்கினி ஆண்டவரே காவலாய் அப்பா தாப்பனே. hallelujah. Yes Lord, ஒரு ஆனந்த hallelujah தைலமாய் அப்பா தாப்பனே. நன்றியோடு ஒரு பெருமழையாய் hallelujah வெண்புறாவாய் மெல்லிய காற்றாய் அப்பா எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. எங்க ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க ராஜா, எங்க ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க ராஜா. Yes Lord, அப்பா எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் ஆண்டவரே அப்பா ஹalleluya நீச்சல் ஆழத்துக்கு ஆண்டவரே அப்பா தாப்பனே. Yes Lord, திருச்சபைகளிலும் சரி அப்பா நாங்கள் தனிப்பட்ட வேலையிலும் சரி அப்பா குடும்பங்களிலும் சரி தாப்பனே நீச்சல் ஆழத்துக்கு எங்களை அப்பா ஒவ்வொரு வேலையும் ஆண்டவரே தாப்பனே. Yes Lord, சித்தத்தை நிறைவேறத்தக்கதாய் உங்களுடைய சாயலாகவே நாங்கள் மாற வேண்டும் என்பது ஒரு சித்தமா இருப்பதற்காக நன்றி ஸ்தோத்திரம் ராஜா. Yes Lord, hallelujah எங்களை சாட்சிகளாய் நிற்க வைக்க போறதுக்காக நன்றி. Amen. Thank you master, thank you master, thank you master, thank you master. Hallelujah. ஒரு எலியாவை போல ஒரு எலிஷாவை போல hallelujah தேசங்களுக்கு முன்பதாக தேசங்களை hallelujah முன்பதாக உம்முடைய நாம மகிமை ஆண்டவரே ஹalleluya அப்பா. Yes Lord, hallelujah அப்பா தாப்பனே ஹalleluya விளங்க செய்யக்கூடிய பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வேலையில நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அப்பா தாப்பனே எத்தனை வகையான வரங்கள் அப்பா உங்களுடைய பரிசுத்தனுடைய வரங்கள் அப்பா. Yes Lord, உங்களுடைய சுத்தத்தின் பிரகாரம் உங்களுடைய சுத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே. Yes Lord, அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே முடிசூட்டி அழகு பார்க்கிற தேவன் அப்பா. Yes Lord, உங்களுடைய பரிசுத்தாவின் வரங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யட்டும் அப்பா, செய்யட்டும் அப்பா. உங்களுடைய அன்பு எங்கள் மூலமாக உம்முடைய காருண்யம் உம்முடைய கரிசனம் ஹalleluya உம்முடைய தயவு அப்பா உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு மூலமாக எங்கள் குடும்பங்களின் மூலமாக எங்கள் பிள்ளைகளின் மூலமாக அப்பா எங்கள் திருச்சபைகளின் மூலமாக ஆண்டவரே வெளிப்படுத்த ராஜா. அப்பா எஸ் தானியேலை போல ஆண்டவரே ஹalleluya தானியேலை போல சாத்ராக் மேஷாக் அபித்நேகோ போல அந்த தைரியமும் ஆண்டவரே அந்த அபிஷேகம் இல்லாமல் போனான் இந்த அந்நிய தேசத்துல எங்களால ஒண்ணுமே தானியேலுக்கு இருந்த அந்த அபிஷேகம் அந்த அக்னியின் அபிஷேகம் ஆட்கொள்ளட்டுமாப்பா. அந்த நாட்டிலே நாங்கள் எங்கெங்க எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறோமோ ஆங்காங்கே ஆண்டவரே நாங்கள் எழுந்து நின்று ஆண்டவரே தைரியமாய் உங்களுடைய வருகையை ஆண்டவரே நாங்கள் help us to proclaim master, help us to before kings, hallelujah, hallelujah, before the royal people அப்பா. Yes Lord, hallelujah அப்பா தாப்பனே பெரிய காரியங்களை செய்ய வல்ல தேவன். Yes Lord,
ஹalleluya. எஸ் லார்ட். உங்க சுத்தத்தை நிறைவேற்றுங்க. ஒவ்வொருவருக்குள்ள நிறைவேற்றுங்க ராஜா. நிறைவேற்றுங்க. நிறைவேற்று புஷ்பத்தை போல் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சாயலாய் மாற்றுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. அந்த வேலை திருச்சபையை மாற்றுங்கப்பா. அப்பா அந்த திருச்சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. அப்பா இந்த தேசத்துல ஆண்டவரை தாப்பனே அப்பா கொள்ளை நோய் கொள்ளை கொண்டு போய்கிட்டு அப்பா அநேக உங்களுடைய ஆண்டவரை பார்த்தா அப்பா இயேசுவா ஜனங்களும் கூட எப்படியாக இந்த ஜனங்களை நாங்கள் சந்திப்பது எப்படியாக ஆண்டவரை சத்தியத்தை இந்த மக்கள் தெய்வமே அங்கீட கரம் அப்பா துரிதமாக ஆண்டவரே நாம் மகிமைக்காக பிரயோஜனப்படக்கூடிய பாத்திரங்களாக துரிதமாக ஆண்டவரை எங்கள் ஒவ்வொரு இடத்தில் செயல்படுத்துகிறார். எஸ் லார்ட். நீங்கள் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் ஆண்டவரை உங்களை பாதங்களை நாங்கள் விட போவதற்கப்பா நாங்கள் பற்றிக் கொள்ளுகிறோம் அப்பா. நாங்கள் பற்றிக் கொள்ளுகிறோம் ராஜா. நாங்கள் விசுவாசி எங்கள் மீது நீர் இரக்கம் பாராட்டுவீர். வைப்பீர். நன்றி அப்பா. ஒவ்வொரு மேலும் வேலையில ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடுகையில் போது ஆண்டவர் தாப்பனே அப்பா நம்முடைய ராஜ்யத்தின் பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி அப்பா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்த பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தாவே மீண்டும் உம்முடைய பாதபிடத்தில் வருவதற்காக கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்ததான இந்த நல்ல மகள் பாக்கியத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் தகப்பனே நீர் ஆமென் கர்த்தாவே இன்றை ஒரு நாள் கூட எங்களுக்கு தந்தை ஆண்டவர் இந்த நாளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நன்றி கூறும்படியாய் உம்மை நாங்கள் ஆமென் உயர்த்தி ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நேற்றைக்கு பார்த்தவர்கள் இன்றைக்கு இல்ல கர்த்தாவே. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் நேற்றைக்கு படுத்தவர்கள் காலையில் எழும்பல கர்த்தாவே. ஆமென் காலையில் எழும்பினவர்கள் சாயந்திரத்தில் காணவில்லை கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டவரே இந்த நேரத்தை கர்த்தாவே எங்கள் ஆமென் கர்த்தாவே எங்களை கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி. ஆமென் நாங்கள் வந்ததல்ல நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. ஆமென் கர்த்தாவே உம்முடைய வல்லமையுள்ள கரம் வெளிப்படுவதாக, உம்முடைய மகத்துவத்தின் கிரியைகள் வெளிப்படுவதாக. ஆமென் ராஜா. ஓ ராஜா உம்முடைய கிருபை ஆமென் ஒவ்வொருவரிலும் இறங்கட்டும். ஆமென் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஆமென் கர்த்தாவே நாங்கள் காத்திருக்கிறது வீணாய் போகாதபடி கர்த்தாவே இந்த நாட்களில் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென் கர்த்தாவே எல்லாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரையிடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. உம்முடைய கூடார மறைவில் மறைத்துக் கொள்ளும். ஒரு துஷ்டனும் காணாதபடி, ஒரு பொல்லாங்கனும் காணாதபடி. ஆமென் கர்த்தாவே நீ தாமே கர்த்தாவே உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வம். ஆமென் கர்த்தாவே இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே நான் ஒன்றாய் இருக்கிறது போல நாங்கள் ஒன்றாய் இருக்கும்படி கர்த்தாவே ஆமென் நீர் எங்களுக்கு தந்த அந்த மகிமையை ஆமென் கர்த்தாவே ஹல்லேலூயா பெற்றவர்களாகிய நாங்கள் கர்த்தாவே ஒரு மனம் இல்லாதபடி இருக்கிறதான
ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த நாட்களில் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேசத்திற்காக, குடும்பங்களுக்காக, ஆமென் கர்த்தாவே வரும் காரியங்களை கர்த்தாவே சமூகத்துல ஆமென் ஹalleluya நின்று ஜெபிக்கத்தக்கதாய், துறப்பில நிற்கத்தக்கதாய், கண்ணீர் வடிக்கத்தக்கதாய் கர்த்தாவே இந்த நாட்களில் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல கர்த்தாவே ஆமென் தேசத்துல நடக்கிறதை பார்த்து கர்த்தாவே நாங்கள் ஆமென் கண்டும் காணாதவர்களைப் போல அல்ல, கேட்டும் கேளாதவர்களைப் போல அல்ல, ஆமென் கர்த்தாவே எங்கள் இருதயங்களை கடினமாக்காதபடி, ஆமென் கர்த்தாவே வார்த்தையில் சொல்லப்பட்டது போல ஆமென் கடினமான இருதயத்தை மாற்றி ஒரு சதையான இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய ஒரு இருதயம் சிருஷ்டிப்பீராக. ஆமென் கர்த்தாவே, ஆமென் ஆமென் கர்த்தாவே, ஆமென் கர்த்தாவே உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு புதிய ஆவியை வைப்பேன் என்று கட்டளையிட்ட தெய்வம் ஆமென். அந்த ஆவியை ஆமென் ஒவ்வொருவருக்கும் உள்ள ஆமென் அந்த ஒரே மனதின் ஆவியை ஊற்றுவீராக, ஒரே ஐக்கியத்தின் ஆவியை ஊற்றுவீராக, ஒரே தகப்பனுடைய சுபாவங்கள் வெளிப்படட்டும் கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே நீர் ஒருவராய் இருக்கிறபடியாய் ஆமென் கர்த்தாவே, ஆமென் நீரே எங்களுக்கு தகப்பன், நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஆமென் உம்முடைய சுபாவம், உம்முடைய செய்கைகள், உம்முடைய கிரியைகள், உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்தும் ஆமென் எங்களுடைய செய்கைகளில் இருந்தும் புறப்படட்டும் கர்த்தாவே. ஆமென் அந்நிய கிரியைகள், அந்நிய ஆராதனை, அந்நிய ஆமென் செய்கைகள் எல்லாம் ஆமென் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அது டிலைட் ஆவதாக. ஆமென் 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 ஜனங்களை வஞ்சிக்கிற, களங்கப்படுத்துகிற ஆமென் பொல்லாத சத்துருடைய கிரியைகள் இந்த ராத்திரி வேளையில் அது அழிவதாக. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆமென் தூபவிடத்தின்படி அதிபரிசுத்த ஸ்தலத்தில் ஆமென் கேரமுடாதபடி ஆமென் மீண்டுமாய் ஹalleluya பிரகாரங்களில் நின்று கொண்டிருக்கிற ஆமென் ஹalleluya பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கிற ஆமென் அந்த ஜனங்கள் ஆமென் இன்னும் உம்மை நேர்முகமாய் உம்மோடு கூட முகமுகமாய் பேசத்தக்கதாய் எங்கள் எல்லாவரையும் கர்த்தர் ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவரும் ஆண்டவரே ஆமென் ஹalleluya ஆமென் ஒரு மனுஷிக சத்தம் கேட்கிறவர்களாக அல்ல, ஆமென் கர்த்தாவே உம்முடைய சத்தம் கேட்டு அதை பிரதிபலிக்கிறவர்கள் வேண்டும். ஆமென் கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்டு எலியா ஆமென் கட்டளையிட்டது போல ஆமென் ஹalleluya ஆமென் கர்த்தாவே நீர் சொன்னதை செய்கிற ஆமென் கர்த்தாவே நீர் கட்டளையிடுகிற செய்கிற ஆமென் ஒரு நபர் எழும்பட்டும் இந்த நாட்களில் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே நீ எசேக்கியேலுக்கு கட்டளையிட்டது போல ஆமென் ஆவிக்குள் ஆக்கி ஆமென் வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நிறுத்தி உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய செய்யட்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே போன்று கர்த்தாவே ஆமென் ஹalleluya எசேக்கியேல் சொன்னார், எனக்கு கட்டளையிட்டபடி, எனக்கு கட்டளையிட்டபடி, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் உரைத்தேன் உரைத்தேன். ஒரு சேனையாய் எழும்பினது, ஒரு இரைச்சல் உண்டானது. ஆமென் கர்த்தாவே உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாய் சேருகிற ஒரு இரைச்சலும் சத்தம் ஆமென் இந்த நாட்களில் கேட்கிறோம்ப்பா. ஆமென் கர்த்தாவே ஆமென் இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். ஆமென் கர்த்தாவே ஆமென் எனக்கு உரைக்கப்பட்டது போல நான் தீர்க்கதரிசனை உரைத்தேன். ஆமென் ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து கால் ஊன்றி நிற்க செய்தது, அவர்கள் உயிரடைந்தார்கள் என்று ஆமென் கர்த்தாவே வார்த்தையின்படியே கர்த்தாவே ஆமென் ஜீவன் வெளிப்படட்டும். ஆமென் வல்லமை வெளிப்படட்டும், அதிகாரங்கள் வெளிப்படட்டும், வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆமென் கர்த்தாவே உம்முடைய கிருபை இந்த நாட்கள் ஒவ்வொருவரிலும் கர்த்தாவே ஆமென் இறங்கி பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரிலும் ஆமென் கர்த்தாவே ஆமென் உலாவி எழுந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஹalleluya எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் எல்லாம் கரை திரை அற்றதாய் மாசற்றதாய் ஆமென் கர்த்தாவுடைய சமூகத்துல ஆமென் வரும்பொழுது கர்த்தாவை குற்றமற்றவர்களாய் ஆமென் கர்த்தாவை எப்பொழுதும் ஆமென் உம்முடைய வருகையை எதிர் நோக்கி இருக்கிற ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஹalleluya கர்த்தாவுடைய சமூகத்துல நிற்கிறது
இருக்கிறதான ஆமென் ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள் வேண்டும் கர்த்தாவே. ஆமென் ஹalleluya. ஆமென் ஒரு ஏகு ஆமென் கர்த்தாவே கர்த்தர் சொன்ன அந்த கட்டளையிட்டதை ஆமென் அதன்படி செய்கிற ஒரு ஏகு ஒரு வைராக்கியம் உடையவனாய் இருந்து ஆமென் இந்த செய்கைகளை நிர்மூலமாக்குனது போல இந்த நாட்களிலும் கர்த்தாவே அப்பா எங்களுக்கு கட்டளையிடுகிறதை நாங்கள் செய்க ஆமென் எங்களுக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும் கர்த்தாவே. நீர் எங்கள் மேல் ஒப்பு கொடுத்ததான நீர் எங்கள் மேல் எங்களை நம்பி தந்திருக்கிறதான ஆமென் ஆமென் கர்த்தாவே அந்த வேலையை கர்த்தாவே அது உத்தரவாதத்தோடு செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும், எங்கள் உள்ளங்களில் உண்டாகட்டும், எங்கள் தலைமுறைகளுக்கு உண்டாகட்டும். அது தலைமுறை தலைமுறை தலைமுறையாக உன் வாயில் ஆமென் அருளிய என் வார்த்தைகள் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் என்று சொன்னீரே அப்பா. அது எங்கள் தலைமுறைகளுக்கு இருக்கட்டும், எங்கள் தலைமுறைகள் மேல் அது சிரசின் மேல இறங்கட்டும், சிரசு முதல் பாதம் வரையிலும் தேவனுடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆமென் இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாக ஆமென் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் இந்த தேசத்தில் காணப்படுகிற அருவருப்புகளை கர்த்தாவே இந்த நாட்களில் அந்த தேசத்தை விட்டு முற்றிலுமாய் மாறி கர்த்தாவே ஜனங்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம், கடைசி நிமிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு பேரிலும் இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா எங்கள் தேசங்கள் கொடிய ஆமென் ஹalleluya ஆபத்துகள் நிறைந்த தேசத்தில் ஆமென் கர்த்தாவே ஜனங்கள் போய்க்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. எங்கள் சொந்த பந்தங்கள் ஆமென் சமாதானமற்றவர்களாய் சந்தோஷம் இல்லவர்களாய் ஆஸ்பத்திரிகளிலாய் வெளியம்பரங்களிலாய் ஆமென் கிடக்கிறார்கள். ஆமென் எத்தனையோ ஹalleluya ஆமென் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னது போல ஆமென் கர்த்தாவே ஆமென் பிணங்கள் ஆமென் தெருக்களில் வீசப்படும் என்று சொன்னது போல கர்த்தாவே பிணங்களை ஆமென் ஆறுகளிலும் தெருக்களிலும் வீசிக்கொண்டு போகிறார்கள் கர்த்தாவே. ஆமென் இந்த நாட்களில் ஆமென் இந்த கடைசி நாட்கள் உம்முடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலாகிலும் ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே ஆமென் ஹalleluya எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் ஆமென் ஹalleluya நான் அதை கேட்டு ஆமென் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் கர்த்தாவே. எங்களுடைய இருதயங்களில் இருக்கிற ஆமென் எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கூட ஆமென் எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறதற்கு முன்னே நினைவுகளை அறிகிற தெய்வம் ஆமென். அந்த நினைவுகள் ஆமென் கர்த்தாவே ஆமென் அந்த நினைவுகளை அறிகிற தெய்வம் ஆமென். அந்த தெய்வத்திற்கு முன்பதாக நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே என்றதான ஒரு பயம் நடுக்கம் ஆமென் இந்த நாட்களில் தேவ ஜனங்கள் மேல் உண்டாகட்டும் ராஜா. ரீமானா கர்த்தாவே ஹalleluya உம்முடைய கரம் வெளிப்படுவதாக, உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. இந்த நாட்களில் ஆண்டவரே யார் உண்மை உள்ளவன் யார் உண்மையற்றவன் என்பதை கர்த்தாவே இந்த நாட்களில் வெளிப்படுத்துகிற நாட்களா இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் ஒன்றும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நீர் விரும்புகிற பிரகாரமா இன்னும் செய்யவில்லை கர்த்தாவே. இன்னும் அதை நோக்கி நாட ஓட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. என்னை நடத்தும் கர்த்தாவே. அப்படி ஆமென் கர்த்தாவே உம்முடைய கட்டளையின்படி உம்முடைய வார்த்தையின்படி நான் நிற்கணும் கர்த்தாவே. நான் உமக்காக ஓடணும் கர்த்தாவே. நான் உமக்காக கர்த்தாவே எதையாகிலும் செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு வைராக்கியம் எனக்கு இன்னும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் ஆமென் கர்த்தாவே கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு அக்கினி மழை பெய்யட்டும் ஆமென். ஒவ்வொருவரிலும் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆமென் அந்த வீடுகளின் மேல் இறங்கட்டும் அந்த அக்கினி மழை. இப்பொழுது இறங்குவதாக இறங்கட்டும் ராஜா. இறங்கட்டும் இறங்கட்டும் தகப்பனே. ஆமென் அந்த அக்கினி மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆமென். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களில் நிரம்பட்டும் கர்த்தாவே. ஹalleluya ஆமென். அந்த அக்கினியின் அபிஷேகம் ஆமென் ஒவ்வொருவருக்கும் உள்ள உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே உம்முடைய மகிமை காணப்படும் என்று சொன்னீரே கர்த்தாவே. உம்முடைய மகிமை காணப்படட்டும். மழை மேகத்தில் வரும்பொழுது வானவில் காணப்படுகிறது போல ஆமென் என்னுடைய அக்கினியின் மகிமை அந்த மகிமை ஒவ்வொரு பேரிலும் காணப்படும் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஒவ்வொரு பேரிலும் ஆமென் அந்த அக்கினியின் மகிமை காணப்படட்டும் ஆமென்.
கர்த்தாவே இவர்கள் நடந்து செல்லுகிற நாட்கள் நடந்து செல்லுகிற தெருக்களில் அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதல்கள் நடக்கட்டும், அசுத்த கிரியைகள் அலக்கடித்து ஓடட்டும், பொல்லாங்குடைய கிரியைகள் அழியட்டும். கர்த்தாவே இந்த நாட்களில் ஆமென் தேசங்கள் அறியும்படி கர்த்தாவே இந்த தேசத்து ஜனங்கள் கர்த்தாவே ரட்சிக்கப்பட வழியங்கே, ரட்சிக்கப்பட ஒரு வாதலங்கே, ஆமென் எப்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு பாவ உணர்வு ஜனங்களுக்குள் கடந்து வரத்தக்கதாய் கர்த்தாவே எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரையிலும் கர்த்தாவே நாங்கள் மறைந்திருந்தது போதும் கர்த்தாவே, நாங்கள் நாமே கர்த்தாவே மறைந்திருந்து செயல்படுகிறதற்கல்ல, வெளியரங்கமாய் உம்முடைய சமூகத்துல இறங்கி நடக்கிற வேளையில ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நடந்தது போல ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் அந்தகார கிரியைகள் நிர்மூலமாகணும், ஆமென் சுத்தருடைய கிரியைகள் அழியணும், தேவனுடைய மகிமை வெளிப்படணும், தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படணும், உம்முடைய வார்த்தையின் கிரியைகள் வெளிப்படணும் கர்த்தாவே. ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே எதையை சகித்துக்கொண்டு ஆமென் எதையை தியாகம் சகித்துக்கொண்டு பாடுகளை சகித்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் அந்த ஓடி நிற்கத்தக்கதான ஒரு கிருபை பலனையும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆமென் கர்த்தாவே ஒரு வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே, ஆமென் ராஜா, ஆமென் எங்கள் பலகீனங்கள் எங்கள் சோர்வுகளை ஆமென் ஆமென் இடும் பொழுதும் உம்முடைய பலத்தால் நிரப்பும், ஆமென் குறைவுகள் ஆமென் மாறும்படியாய் ஆமென் நிறைவான அந்த அபிஷேகம், அந்த அக்கினியின் அபிஷேகம் ஆமென் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வரட்டும், ஒவ்வொருவரிலும் எனக்குள் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆமென் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது குறைவுகள் நிறைவாகும், ஆமென் முடியாதது சாத்தியமாகும் என்று சொன்ன தேவ வசனத்தின் பிரகாரம் நாங்கள் ஆண்டவரே எங்களால் முடியாதது எல்லாம் அந்த ஆவியானவராலே முடியும், நாங்கள் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாள் ஆமென் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், அபிஷேகியும். ஆமென் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொன்னது போல எங்கு இரண்டோ மூன்றோ பேர்கள் ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இறங்கி வருவேன் என்று சொன்னீர் கர்த்தாவே. உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரிலும் நீர் இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியா இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும், பலனை தாரும். உம்முடைய கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனவும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தில் ஜெபங்களும் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்து முடிக்க போகிறோம். நாளைக்கு ஆராதனைகள் உண்டு, ஆயத்தமாகுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே சிந்தையோடு வருகிற நெக்ஸ்ட் 10 days ஆமென், ஹல்லேலூயா. ஆவினர் வெளிப்பட்ட பிரகாரம் இந்த 3 நாட்கள், இன்றும் நாளை மறுநாளும் ஆமென், இந்த 3 நாட்கள் தூப பலிபீடங்களும் அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பரலோகத்தோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ண பிடித்துக்கொள்ள சொல்லப்போல we're going to bombard the heavens with our prayers. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மைக்ஸ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிடங்கள் நம்ம ஸ்தோத்திரத்தை ஜெபித்து முடிக்க போகிறோம். Thank you Lord, thank you Lord. எல்லாரும் ஒரு மனதோடு இணைந்து கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. Thank you Lord, hallelujah. எல்லாருக்கும் ஒரே வாஞ்சை, ஒரே தாகம். ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்பட்டல் வாசித்த பிரகாரம் நிரம்பி தேவ சமூகத்துக்கு முன்பாக தேவ தூதன் பலிபீட அக்னி அதோடு சேர்த்து பூமியிலே கொட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. Thank you Lord. That is the process. நம்ம ஜெபிக்க தேவ தூதன் ஹல்லேலூயா அந்த தூப கலசங்களோடு சேர்ந்து இந்த விண்ணப்பங்களோடு கூட பலிபீட அக்னியை சேர்த்து பூமியிலே மீண்டும் அக்னியை போடணும். பரிசுத்தாவினால் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். Thank you Lord. ஒரு மனப்படுகிறோம் ஐயா, ஒரு மனதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தூப கலசங்கள் நிரம்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் விண்ணப்பங்கள் நிரம்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதை போல பக்தி அறிவு போல ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும்
அக்னி பற்றி எறிய செய்வீராக, அக்னி கொழுந்தடி எறிய செய்வீராக, பின்மாறி மழை செய்வீராக, அசைவுகள் உண்டாகட்டும், பெருமளவு இறைச்சல் சத்தம் கேட்கட்டும், அசைவுகள் உண்டாகட்டும், அசைவுகள் உண்டாகட்டும், நரம்புகள் ஒன்று சேரட்டும், நரம்புகள் உருவாகட்டும், விளைவுகள் ஒன்று சேரட்டும், அசைவுகள் உண்டாகட்டும் ராஜா. ஒன்று Hallelujah. நன்றி கர்த்தாவே. The mighty name of Jesus. The mighty name of Jesus. The mighty name of Jesus. Thank you, Lord. Oh, Rivala Baba Thank Shandale. you, Lord. Thank you, Lord. Rita Ramana Gadaraga நன்றி Shegali சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், Hallelujah. நன்றி எல்லாத்திற்கும் ஐயா. இந்த தாகத்தையும் வைராக்கியத்தையும் போட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வைராக்கியத்தை போட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படட்டும் ஐயா. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி சொல்கிறோம். அப்ப அடுத்த வரும் நாட்களில் இன்னும் நாங்கள் வைராக்கியத்தோடு ஹalleluya இன்னும் தூப கலசங்களை ராஜ்யம் சமல சேர்க்கிறோம். ஹalleluya ஹalleluya ஜெபங்கள் Hallelujah. ராஜா Hallelujah. Rivala வாசனாக இன்னும் சமூகத்தில் நிரம்பி வழிய செய்வீராக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ ஊற்றப்படுவீராக, எல்லா ஆராதனைகளும் போடுவீராக ராஜா, அக்னி போடுவீராக, அக்னி போடுவீராக. ஹalleluya நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஹalleluya ஒப்புக் கொடுக்கிறோம். சமூகத்துல எல்லாரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா, தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் நாமத்தினால் ஜெபங்களை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. Praise Lord. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Lord. Hallelujah. Hallelujah. Praise Lord. Praise Lord. Praise God. நாளைக்கு சந்திப்போம். Amen.